அனைவருக்கும் வணக்கம். கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள ஈரான் வெறி ஆட்டம் ஆடிடுச்சு நண்பர்களே. அமெரிக்காவுடைய 3 போர் விமானங்களை தகர்த்து இருக்குது. அது மட்டும் இல்ல 2 அமெரிக்க ஹெலிகாப்டர்களையும் அடிச்சிருக்குது ஈரானு. இது அமெரிக்காவை கொஞ்சம் ஆடி போக வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க கூட யோசிப்பீங்க, என்னங்க சார் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஈரானோட மிசைல் கேப்பபிலிட்டிலாம் நொறுக்கி தள்ளிட்டோம், மிசைலே இனிமேல் ஈரான் விட முடியாது, ராக்கெட்டே ஏவ முடியாது, ஏர்ஃபோர்ஸே கிடையாது, நேவியே ஈரான்கிட்ட இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் ட்ரம்ப் சொன்னாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறதே என் காதில் கூட உழுகுது. ஆனால் ட்ரம்ப் சொல்கிறதையெல்லாம் தண்ணியில் எழுதினதாக தான் நம்ம வச்சுக்கணும் நண்பர்களே. தினசரி ஈரான் ஏவுகணைகளை கொண்டு அமெரிக்காவுடைய விமானங்களையும் அமெரிக்காவுடைய தளங்களையும் பிறகு இஸ்ரேலையும் தாக்கிட்டு இருக்குது. இந்த விஷயம்தான் இப்பொழுது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதை முதல் செய்தியாக பார்க்கலாம். இரண்டாவது செய்தியாக பாகிஸ்தானுக்கு விழுந்திருக்கிற மிகப்பெரிய அடி. அது என்னன்னா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இருக்குது இல்லையா, அது பாகிஸ்தான் கிட்ட நான் கொடுத்திருந்த பணத்தை உடனடியாக இந்த மாத கடைசிக்குள்ளே எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருச்சு. அது கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை நண்பர்களே. யுஏஇ பாகிஸ்தானுக்கு 3 பில்லியன் அமெரிக்கன் டாலர் கைமாத்தாக கொடுத்துருக்குது. அதை இப்பொழுது பாகிஸ்தானிடம் கேட்டிருக்குது. பாகிஸ்தானும் வேறு வழி இல்லாமல் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. யுஏஇ திடீர்னு ஏன் பாகிஸ்தானிடம் இப்படி கேட்டது? யுஏஇக்கு அப்படி ஒன்றும் பணப்பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஆனால் பாகிஸ்தானோ கிட்டத்தட்ட திவால் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தான் உலகம் முழுவதும் காசு கொடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு திருவோடு ஏந்திக்கிட்டு போகிறதும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு பாகிஸ்தான் மீது அப்படி என்ன காண்டு, எதுக்காக பாகிஸ்தான் கிட்ட குட்ரா திருப்பி அப்படின்னு கேட்டது அப்படிங்கிறதையும் இன்றைய செய்தியில் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த செய்திகளை விரிவாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கணும் நண்பர்களே. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்று முன்தினம் ஈரான் ஒரு F-35 போர் விமானத்தை நான் மிசைல் வச்சு அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுச்சு. அமெரிக்கா அதை பற்றி வாயே திறக்கல. ஆனால் நேற்றைய தினம் ஈரான் அந்த F-35 அடித்து நொறுக்கி அந்த பாகங்கள்லாம் சிதறி கிடக்கும் இல்லையா, அதனுடைய வீடியோவை வெளியிட்டது. அதற்கு பிறகு வேற வழி இல்லாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆமாம், எங்களோட ஜெட் ஒன்றை ஈரான் அடித்து நொறுக்கிடுச்சு, ஆனாலும் அதற்காக நாங்கள் பேச்சுவார்த்தையை நிறுத்திடுவோம் அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். பேச்சுவார்த்தை மூலமாக இந்த போருக்கு ஒரு முடிவு காண்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து வர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ட்ரம்ப் வாயாலேயே தங்க நாட்டு போர் விமானம் ஜெட் விமானத்தை ஈரான் அடித்து நொறுக்கிடுச்சு அப்படிங்கிறது வெளியில் வந்துருச்சு. இந்த F-35 விவகாரமே பயங்கர பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. ஏன் தெரியுமா? F-35னா அமெரிக்காவிட்ட இருக்கிறதுலையே ஆக பெரிய ஆக நவீனமான போர் விமானம், ஸ்டெல்த் விமானம்னு வேற சொல்கிறாங்க, ரேடார்லேயே தெரியாதுன்னு வேற சொல்கிறாங்க. அதையும் ஈரானே சொல்லியிருக்குது. நீங்கள் ரேடார்லேயே தெரியாதுன்னு சொன்ன F-35 நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு ஈரான் சொல்லுச்சு. ஈரானு F-35 சுட்டு வீழ்த்துறது இது முதல் தடவை அல்ல. ஏற்கனவே 15 நாட்களுக்கு முன்பே ஒரு F-35 சுட்டு வீழ்த்துச்சு. ஆனால் அது ஈரானுடைய பகுதிக்குள்ளே விழவில்லை அப்படிங்கிறதுனால அமெரிக்கா அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்றுச்சு. இந்த தடவை ஈரான் பகுதிக்குள்ளேயே அந்த F-35 இரண்டாவதாக ஈரான் சுட்ட F-35 விழுந்ததுனால ஈரான் உடனடியாக தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த பகுதியை முழுவதையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தது. F-35 சுட்ட உடனேயே என்ன இருக்குது, போர் விமானி இருக்கார் இல்லையா, அவர் இஜெக்ட் பண்ணிட்டாரு. சீட்டோட அப்படி இஜெக்ட் தட்டினா வெளியில் வந்துடும். போர் விமானங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கும். அந்த விமானியுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அப்படியே சீட்டோட வெளியில் தள்ளி பேராஷூட் ஓப்பன் பண்ணிடும். இஜெக்ஷன்னு பேர் அதுக்கு. அப்படி இஜெக்ட் ஆன விமானியை ஈரான் தீவிரமாக தேட ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஹெலிகாப்டர் அனுப்பி தேட ஆரம்பிச்சது. அந்த ஹெலிகாப்டர் வீடியோக்களையும் நாம் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருந்ததா, அப்புறம் திடீர்னு பார்த்தா ஈரான் அடுத்த அறிவிப்பை வெளியிடுது.
அமெரிக்காவுடைய மேலும் 2 A-10 விமானங்களை நாங்கள் அடித்து நொறுக்கிட்டோம். அது வந்து சவுதி அரேபியாவில் இருக்கும்போதே நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இன்னொரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, இந்த A-10 போர் விமானங்கள் ஈரானின் மீது பறந்தபோது ஈரான் மிசைலை விட்டு தாக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு விமானி இறந்து விட்டார் அப்படிங்கிறாங்க. அப்போ மொத்தமாக F-35 உடைய போர் விமானத்துடைய விமானி ஒருத்தர், இந்த A-10 விமானி ஒருத்தர், 2 பேரும் ஈரான் பகுதிக்குள்ளே அவங்க பேராஷூட்டில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாச்சு. உடனடியாக அமெரிக்கா என்ன பண்ணுது, வரிசையாக ஹெலிகாப்டர் அனுப்புது தேடுறதுக்கு. ஈரானு ஏன் கை மட்டும் பூ பறிச்சுக்கிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் என்ன பண்ணுது, மறுபடியும் மிசைல்களை விட்டு அந்த ஹெலிகாப்டர்லாம் தேடிக்கிட்டு வந்தது இல்லையா, அந்த ஹெலிகாப்டர்கள் மேலே தாக்குது. அப்படி தாக்கின போது 2 அமெரிக்க பிளாக் ஹாக் போர் ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்தி இருக்குது ஈரான் அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்குது. அதில் வந்து ஈரான் என்ன சொல்லுது, அடிச்சிட்டோம் அப்படிங்குது. அமெரிக்கா வந்து தேவர் ஹிட், ஆனால் பத்திரமாக அவங்க திரும்பி எங்களுடைய பகுதிக்குள்ளே வந்துட்டாங்க, ஈரான் விட்டு வெளியில் வந்துட்டாங்க. யாரையும் ஹெலிகாப்டர் அப்படிங்குது. இதற்கிடையே அமெரிக்கா என்ன பண்ணுது, இந்த 3 போர் விமானிகளில் நாம் வந்து ஒருத்தர் இறந்துட்டான்னு சொன்னோம் இல்லையா, அதில் 2 பேர் ஈரானுக்குள்ளே இறங்கிட்டாங்கல்ல, அவங்க இறங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே ஹெலிகாப்டரை விட்டு அமெரிக்கா தேடிச்சா, அதில் ஒரு போர் விமானியை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டோம், காப்பாற்றிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்குது. ஈரான் என்ன தெரியுமா சொல்லியிருக்குது, ஒரு போர் விமானியை நாங்கள் பிடிச்சிட்டோம், ஹாஸ்டேஜாக பிடிச்சிட்டோம், பிணை கைதியாக நாங்கள் பிடித்து விட்டோம், போர் கைதி அவர் அப்படின்னு அறிவிச்சிருக்குது ஈரான். இது வந்து இந்த போரை வேறு டைமென்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு நண்பர்களே. ஒரே நாளில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட நஷ்டம் பல பில்லியன் டாலர்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக F-35 போர் விமானம், 2 A-10 போர் விமானங்கள், 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள், இத்தனையும் அடித்து நொறுக்கி இருக்குது ஈரானு. அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு போர் விமானியை, அமெரிக்க போர் விமானியை போர்க்கைதியாக கைது செய்து விட்டது ஈரான். இனி அமெரிக்கா இதற்கு என்ன எதிர்வினையாற்ற போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் போர் மேலும் உக்கிரமடையும் அப்படிங்கிறது தெளிவாகுது. அதுலேயும் ஒரு ஹாஸ்டேஜ் ஆப், ஒரு போர் விமானியை ஈரான் பிடிச்சிட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக அமெரிக்காவுக்கு உருவெடுக்க போகுது, இல்லை உருவெடுத்திருக்குது அப்படின்னே சொல்லணும். சரி நண்பர்களே, இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி பாகிஸ்தான் தொடர்பான செய்தி. பாகிஸ்தான் ஏற்கனவே பல நாடுகள்கிட்ட கையேந்தி அது வந்து கடன் வாங்கி இருக்குது அப்படின்னு தெரியும் நமக்கு. குறிப்பாக சீனா கிட்ட, அப்புறம் சவுதி அரேபியா கிட்ட, UAE கிட்ட எல்லாம் வந்து ரெகுலராக கடன் வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் UAE கிட்ட ஒரு 3 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வாங்குச்சு பல வருஷங்களுக்கு முன்னாடியே. அதை திருப்பி செலுத்த வேண்டிய நேரம் வரும்போது UAE வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றோம். அது மறுபடியும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அங்கேயே இருக்கும் பாகிஸ்தானில். இப்படித்தான் வந்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானில். பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பாகிஸ்தானில் அந்நிய செலாவணி இல்லை, US டாலர் இல்லை, பெருசாக அவ்வளோ வருமானம் இல்லை, பயங்கரமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. அதனால் பிற நாடுகள்கிட்டேருந்து வாங்குகிற கடனில் US டாலராக வாங்கி தான் ஏற்கனவே செலுத்த வேண்டிய கடன்களுக்கு அதை செலுத்திக்கிட்டு இருக்குது பாகிஸ்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் போர் வருது, ஈரான் போர் வருது. அதில் பாகிஸ்தான் நான் மத்தியஸ்தம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்லாம் கிளம்புது. இதில் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் வந்து பாகிஸ்தானின் மீது ஏதோ ஒரு விஷயத்தில் பயங்கர கடுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அசீம் முனீர் ஏதோ வந்து சொன்னார். குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பு அசீம் முனீர் வந்து தன்னுடைய நெருக்கமான ஒரு நபரை துபாய்க்கு அனுப்பினார் அப்படின்னும், அங்கே துபாயில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய தலைவர்களை அவர் சந்தித்து பேசினார் அப்படின்னும், அப்பொழுது பாகிஸ்தான் என்ன கோரிக்கை வச்சது, என்ன சொல்லிச்சுங்கிறது இன்னும் ரகசியமாக வைக்கப்படுது. ஆனால் அப்படி பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் அனுப்பிய ஆள், அவர் அசீம் முனீர் சொன்னது தானே அங்கே போய் சொல்லியிருப்பார். அவர் சொன்னதில் என்னமோ வந்து UAE காயப்படுத்திடுச்சு அப்படின்னும், அதனால் கோவிச்சுக்கிட்ட UAE உடனடியாக பாகிஸ்தானுக்கு நான் வழங்கின காசை திருப்பி கொடுறா அப்படின்னு கேட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. இதை வந்து திருப்பி செலுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாகிஸ்தான்கிட்ட. ஏன்னா பாகிஸ்தான்கிட்ட இருக்கிற மொத்த அந்நிய செலாவணியே 20 பில்லியன் அமெரிக்கன் டாலர் தான் அப்படிங்கிறாங்க. அதனால் UAE மறுபடியும் கெஞ்சி இருக்குதான்
இன்னொரு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு. ஆனால் யுஏஇ இந்த தடவை முடியாதுன்னு பிடிவாதமாக சொல்லிடுச்சு. மொத்தமாக $3 பில்லியன் அளவுக்கு யுஏஇக்கு திருப்பி கொடுக்கணும். அதில் $2 பில்லியன் நான் கொடுத்துட்றேன், $1 பில்லியனுக்கு எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கேட்டிருப்பதாகவும் அதற்கு யுஏஇ இன்னும் பதில் சொல்லவில்லை அப்படின்னும் செய்திகள் எட்டுது நமக்கு. பாகிஸ்தான் அழிந்து மண்ணோடு மண்ணாகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா நேற்றைய தினம் காஷ்மீரை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய மத தலைவர் ஒருத்தர் மௌலானா அவர் நேற்று அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாரு, காஷ்மீருடைய தனி உரிமைகள் இருந்தது இல்லையா, இந்திய காஷ்மீர், அதையெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு காஷ்மீரில் இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீரில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. மக்களிடம் பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்குது. முந்தியெல்லாம் கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இளைஞர்கள், இன்றைக்கு அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. டூரிசம் பெரிய அளவுக்கு, சுற்றுலாத்துறை பெரிய அளவுக்கு இன்றைக்கு முன்னேற்றம் கண்டிருக்குது. இந்தியா முழுவதும் மட்டுமில்லை, உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் லட்சக்கணக்கான பேர் ஜம்மு காஷ்மீருக்கு ஒவ்வொரு வருடம் வர்றாங்க. இதனால் காஷ்மீர் மக்கள் செல்வ செழிப்போடு, முன்பு இருந்ததை விட மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் பிடிச்சு வச்சிருக்கிற ஆசாத் காஷ்மீர், அப்புறம் கில்கித் பல்திஸ்தானு, அந்த பகுதிகளெலாம் இருக்கிறவங்க எங்களுடைய உறவுகள் தான், பொண்ணு கொடுத்து நாங்கள் பொண்ணு எடுத்துக்கிறோம், எங்களுடைய சொந்தங்கள் அன்றைக்கு பார்ட்டிஷனில் 2ஆக பிரிஞ்சு எங்களுடைய குடும்பங்களே பாதி அங்கே இருக்குது பாதி இங்கே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள்லாம் செல்வ செழிப்போட நிம்மதியாக அமைதியாக வாழ்வதை பார்த்துட்டு அந்த பகுதியை சேர்ந்தவங்க, பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வச்சிருக்கிற பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், கில்கித் பல்திஸ்தானு, இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் கம்முன்னு நாங்கள் இந்தியாவுக்கு வந்துடுறோம், அதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மனநிலை இப்போ பயங்கரமாக மாறிடுச்சு. கம்முன்னு அங்கே பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வச்சிருக்கிற காஷ்மீர், கில்கித் பல்திஸ்தான் பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் கம்முன்னு எங்களை இந்தியாவோடு இணைச்சிக்கலான் இருக்கிறோம், நாங்கள் இந்தியாவோடு இணைஞ்சிட்டா பரவாயில்ல, நாங்களும் செல்வ செழிப்போட சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும், இங்கே அமைதியே இல்லை, சோத்துக்கே வழி இல்லை, சப்பாத்திக்கு மாவு கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு எல்லா விலைவாசியும் பயங்கரமாக எகிரிருச்சு, ஆனால் இந்தியாவில் இருக்கிற என்னுடைய சொந்த பந்தங்கள் சகோதர சகோதரிகள்லாம் நிம்மதியாக இந்திய ஜம்மு காஷ்மீரில் நிம்மதியாக அமைதியோடு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது, செல்வ செழிப்போடு இருக்கிறத பார்க்கும்போது எங்கள் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சேன்னு நாங்கள் நொந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, இப்படி சூழ்நிலை இருக்கிறதுனால இதே நிலை நீடித்தால் கூடிய விரைவில் கில்கித் பல்திஸ்தான், அப்புறம் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாம் இந்தியாவோடு அந்த பகுதியை இணைப்பதற்கான விஷயங்களை அவர்களே செய்வார்கள், அதெல்லாம் இந்தியாவோடு விரைவில் இணைந்துவிடும், இணைவது தான் நல்லது அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லியிருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, நமக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் ஜம்மு காஷ்மீருடைய மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க, அங்கே அமைதி திரும்பி இருக்குது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். காங்கிரஸ் காலத்தில் என்ன மாதிரி, அதாவது நம்முடைய தேசிய கொடியை ஜம்மு காஷ்மீரில் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்ததை நாமெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்குறோம். அதையெல்லாம் பார்க்கும்போது இப்பொழுது ஜம்மு காஷ்மீரை பார்க்கும்போது உண்மையிலேயே சொர்க்க பூமியாக தான் அது தெரியுது அப்படிங்கிறதான் உண்மை. மௌலானா அவர் சொன்னது போல விரைவில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வச்சிருக்கிற அந்த பகுதிகளும் இந்தியாவோடு இணையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அவாவாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, நாமெல்லாம் அமைதியாக இருந்தாலும் அங்கே இருக்கிற நம்மளுடைய உலகத்துக்கே இன்றைக்கு ஏழரையாக மாறி இருக்கிற உலகத்தின் ஏழரை ட்ரம்ப்பு நம்மளை நிம்மதியாக வாழ விடுவாரான்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.